பிரமாதப்படுத்துவான். ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகும் ஸ்டூடியோ விட்டு போக மாட்டான். மற்ற இசைக்கலைஞர்கள் வாசித்ததை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். கண்ணு, காது, மனசு எல்லாமே அந்த இசை மேலே தான் இருக்கும். அப்போவே அவனுக்கு மக்களோட ரசனை என்னன்னு ஒரு புரிதல் இருந்தது. அதுதான் இப்போ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. திலீப்பாக இருந்து ரகுமானா வளர்ந்துருக்கிறதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இசையமைப்பாளர் ஆர்டி பர்மன் ஞாபகம் தான் வரும். 2 பேருமே பெரிய இசை ஞானத்தோடு பாமர மக்களின் ரசனை புரிஞ்சுக்கிட்ட மேதைகள். ஜாகிர் ஹுசேன் மாதிரியான பெரிய இசை கலைஞர்களுடன் பணிபுரிந்தாலுமே திலீப்பின் மனதில் ஏதோ ஒரு ஏக்கம். அடுத்து புதிதாக என்ன செய்யலாம் என்கிற கேள்வி இசைக்குழுக்களுக்கு வாசித்தாகிவிட்டது. பிரபல இசையமைப்பாளர்களுக்கு இசை அரேஞ்ச்மெண்ட்கள் செய்தாகிவிட்டது. வெளிநாட்டு பயணங்களும் அடிக்கடி நடக்கின்றன. உலக ரீதியான பெரிய கலைஞர்களுடன் பணி செய்கிறோம். பணமும் கையில் நன்றாக புழங்குகிறது. இவை மட்டும் போதுமா? போதாது. அப்போதுதான் விஜய் மானுவேல் என்கிற மிக திறமையான கீபோர்ட் பிளேயருடன் சந்திப்பு நிகழ்ந்தது. இளையராஜாவிடம் தலைமை கீபோர்டு கலைஞராக